Hello children, 5th standard mathematics term 1 கணக்கு பயிற்சி 2.4 பயிற்சி 2.4 என் பெயர் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் 11,000 அவங்களே கொடுத்திருக்காங்க. அடுத்தது 34,000, 1,00,000, 98,364, 37,689, 46,763, 4,00,000, 12 லட்சம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். பின் வருவனவற்றுக்கு விடையளி. கீழ்கண்டவற்றின் மதிப்பை ஆணிமணி சட்டத்தில் எழுதுக. 3 10 கோடிகள், 7 கோடிகள், 6 10 லட்சங்கள், 7 லட்சங்கள், 4 பத்துகள் மற்றும் 7 ஒன்றுகள். இதை ஆணிமணி சட்டத்தில் நம்மளை என்ன செய்ய சொல்றாங்க, எழுத சொல்றாங்க. இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் ஆணிமணி சட்டம். இதான் ஆணிமணி சட்டம். அதை நாம இங்க வரைஞ்சுக்கலாம். ஆணிமணி சட்டம் இப்ப வரைஞ்சுக்கலாம். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள், லட்சங்கள், 10 லட்சங்கள், கோடிகள், 10 கோடிகள். இந்த மாதிரி எழுதியாச்சா? இது ஆணிமணி சட்டமா நாம இப்ப வரைய போறோம். இப்போ கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது ஸ்டாண்ட் மாதிரி. இதுல ஒரு ஸ்டிக் மாதிரி போட்டுக்கலாம். பத்து கோடி போட்டாச்சா? இப்போ இடமதிப்பும் இருக்கு, ஆணிமணி சட்டமும் இருக்கு. இதை கீழே கூட எழுதிக்கலாம். ஆனா இதுல நம்ம நம்பர் போட்டுடலாம். அதுக்காக தான் இந்த இடம். இடமதிப்பு மேலே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 3 10 கோடிகள். அப்ப 10 கோடியில எத்தனை? 3. 7 கோடிகள். அப்ப கோடியில எத்தனை? 7. 10 லட்சங்கள் எத்தனை? 6. 6 10 லட்சங்கள். 10 லட்சங்கள்ல 6. லட்சங்கள்ல 7. 7 லட்சங்கள். லட்சங்கள்ல 7. அடுத்தது 4 பத்துகள் கொடுத்திருக்காங்க. அப்ப 10,000, 1000, 100 இல்ல. பத்துகள் 4. ஒன்றுகள் 7. ஒன்றுகள் 7. அப்ப இது எல்லாமே என்னதான்? 0 தான். இப்ப இந்த எண்ணை நமக்கு வாசிக்க தெரியணும். இதான் ஆணிமணி சட்டத்துல குறிக்கிறது. இது அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட எழுதிக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இதை ஆணிமணி சட்டம்னாலே நம்ம என்ன செய்யணும், மணி போடணும். அப்ப இதுல 3 மணி போடலாம். 10 கோடிகள்ல 3, கோடிகள்ல 7, 10 லட்சங்கள்ல 6, லட்சங்கள்ல 7, 10,000 0, 1000 0, 100 0, பத்துகள்ல 4, ஒன்றுகள்ல 7. அவ்வளவுதான். ஆணிமணி சட்டத்துல என்ன செஞ்சாச்சு, குறிச்சாச்சு. அடுத்தது இந்த எண் கொடுத்திருக்காங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. 3,45,78,910. இந்த எண்ணில் 7 மற்றும் 4 இடமதிப்பை கண்டுபிடி. 7 இடமதிப்பு என்ன? 1 10 100 1000 10,000. 7 இடமதிப்பு 10,000 இருக்கு. அப்ப 70,000. 4 இடமதிப்பு என்ன? 10,000, லட்சம், 10 லட்சம். 10 லட்சத்துல இருக்கு. அப்ப 40 லட்சம். இது 4 இடமதிப்பு. 7 இடமதிப்பு 70,000, 4 இடமதிப்பு 40 லட்சம். அடுத்தது 6,000ங்கள், 9 பத்துகள் மற்றும் 3 கோடிகளை கொண்டு ஏதாவது ஒரு எண்ணை உருவாக்குக. ஆயிரங்கள் 6, பத்துகள் 9, கோடிகள் 3. இது இருக்கணும். அதாவது கண்டிஷன் அவங்க கொடுத்திருக்காங்க இடமதிப்புல. அதே மாதிரி நம்ம இடமதிப்பு போட்டுக்கலாம். இடமதிப்பு இப்ப அங்க எழுத போறோம். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம்
கோடி 10 கோடி. இடமதிப்பு எழுதியாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? 6 ஆயிரங்கள். ஆயிரங்கள் வந்து 6, 9 பத்துகள். பத்துகள் வந்து 9, 3 கோடிகள். கோடி வந்து 3 இருக்கணும். இதான் அவங்க கண்டிஷன். ஏதாவது ஒரு எண்ணுட்டாங்க. அப்ப இது நமக்கு தேவைப்படாது. இது இடைப்பட்ட இடத்துல எந்த எண்களை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நிரப்பிக்கலாம். இந்த இடைப்பட்ட இடத்துல எந்த எண்களை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நிரப்பிக்கலாம். சும்மா சாதாரணமா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? இது ஒரு எண். 3 கோடியே 57,26,194. அவங்களோட கண்டிஷன் என்ன? ஆயிரங்கள் 6, பத்துகள் 9, கோடிகள் 3. இதை பாருங்க, கோடிகள் 3, ஆயிரங்கள் 6, பத்துகள் 9. அது சரியா நம்ம போட்டுட்டோம். மிச்சம் எல்லாம் எந்த எண் வேணாலும் போட்டு இது ஒரு புதிய எண்ணை நாம உருவாக்கணும். ரைட். அடுத்தது எண்ணால் எழுதுக. கடைசி கணக்கு. 1 கோடியே 46,004. இதையும் அதே மாதிரி நாம வந்து இடமதிப்பு வச்சு எழுதலாம். இப்ப பாருங்க, 1 கோடியே 46,004. இதான் அந்த எண். 1, 10, 100, 1000, 10,000, 46,004, லட்சம், 10 லட்சம், கோடி. சரியா? 64,03,000. அவ்வளவுதான். இங்க பாருங்க, 64,00,000 எல்லாமே 0, 3. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். 64,03,000. நெக்ஸ்ட் இந்த கணக்கு. ஆணிமணி சட்டம் கொடுத்திருக்காங்க. மணிகள் இருக்கு, இடமதிப்பு இருக்கு. என்ன சொல்றாங்க? ஆணிமணி சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் எண் பெயர் எழுதுக. முதல்ல அது என்ன எண்ணுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறமா எண் பெயர் எழுதணும். ஆணிமணி சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எத்தனை லட்சங்கள் மற்றும் எத்தனை நூறுகள் உள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எண்களை எழுதிப்போம். முதல் கணக்குக்கு அப்படியே கவுண்ட் பண்ணி எழுத வேண்டியதா. 2 ஒன்றுகள், 2 பத்துகள், 4 நூறுகள், 0, 3 10,000, 1 லட்சம், 2 10 லட்சம், 1 கோடி. அப்ப 1 கோடியே 21,30,30,422 இந்த எண். இதை வந்து எண் பெயர்ல எழுதணும். அடுத்தது எத்தனை லட்சம் இருக்கு? இதுல வந்து லட்சம் வந்து 1 இருக்கு. எத்தனை நூறுகள் இருக்கு? இதுல வந்து 4 நூறுகள் இருக்கு. அதை எடுத்து எழுதணும். அடுத்து இந்த எண்ல பார்த்தோம்னா 2, 2, 3, 3, 3, 1, 2, 4. 4 கோடியே 21,33,322. இதுல எத்தனை லட்சம் இருக்கு? 1 லட்சம் இருக்கு. நூறுகள் வந்து 3 நூறுகள் இருக்கு. அப்புறம் எண் பெயர் எழுதணும். இப்ப எண் பெயரோட பாத்திரலாம். ஆன்சர் பாருங்க. 1 கோடியே 21,30,422 வந்து எண் பெயர்ல எழுதியிருக்கோம். 1 கோடியே 21,30,422 எண் பெயர். லட்சம் வந்து 1 லட்சம், 100 வந்து 4 நூறுகள். அதே மாதிரி அடுத்த எண்ணுக்கு எண் பெயர், லட்சம் எத்தனை, நூறுகள் எத்தனை. ரைட். நெக்ஸ்ட் சம். மிகப்பெரிய 4 இலக்க எண் மற்றும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணின் கூடுதலை கண்டுபிடி. மிகப்பெரிய 4 இலக்க எண் நமக்கு தெரியும். மிகப்பெரிய 4 இலக்க எண் 9,999. மிகச்சிறிய 5 இலக்க எண் 10,000. இது ரெண்டையும் வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. 19,999 இதுதான் வந்து கூடுதல். மிகச்சிறிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண்ணின் கூடுதல். அடுத்தது ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு வந்துட்டாலே முதல்ல இலக்கங்களை கவுண்ட் பண்ணிக்கணும். எல்லாத்திலையுமே எத்தனை இலக்கங்கள் இருக்கு நாம வந்து என்ன செஞ்சுக்கணும்? இப்ப கவுண்ட் பண்ணிக்கணும். இதுலயும் 5 இலக்கம், 5 இலக்கம், எல்லாத்திலுமே 5 இலக்கம் இருக்கு. அப்ப முதல் எண்ணை ஒப்பிடுறோம். முதல் எண்ணை ஒப்பிடும் பொழுது நமக்கு ஏறு வரிசையில கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏறு வரிசை, அப்புறம் இறங்கு வரிசை. ஏறு வரிசைனா சின்னதுல இருந்து பெருசுக்கு, இறங்கு வரிசைனா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்க போறோம். இப்போ ரொம்ப சின்னது எதுனா இதுதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். இதை விட பெருசுன்னு பார்த்தோம்னா இங்க 40,000 இருக்கு, இங்க 47,000 இருக்கு. இதுதான் அடுத்தது. அடுத்தது 47,224. அடுத்து இதை பார்த்தோம்னா 97,000, 90,000, 81,000. இதுதான் அடுத்தது வரும். அடுத்தது இது வரும் 5. கடைசியா வந்து 6. இதுதான் இருக்கிறதுலே பெரிய எண்.
அப்ப இந்த ஆர்டர்ல ஏறு வரிசையில் எழுதுறோம். இறங்கு வரிசைனா திரும்ப பெருசுலேருந்து சின்னதுக்கு மறுபடியும் எழுதுறோம். அடுத்து இந்த சேம் பாருங்க, இலக்கங்களை ஃபர்ஸ்ட் எண்ணிக்கணும். எல்லாத்துலயுமே 5 இலக்கங்கள் இருக்கு. ஏறு வரிசைனா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து. சின்னதுலேருந்து பெருசுக்கு எழுதிட்டோம். அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும்னா அது வந்து இறங்கு வரிசை. ரைட். திட்ட வடிவத்தில் எழுதுக. 7 லட்சங்கள், 5 ஆயிரங்கள், 4 பத்துகள், 3 ஒன்றுகள். அப்போ வந்து பத்துகள் பிளேஸ்ல 4 இருக்கு, ஒன்றுகள் பிளேஸ்ல 3 இருக்கு, 43. ஆயிரங்கள் பிளேஸ்ல 5 இருக்கு, நூறுகள் பிளேஸ்ல ஒண்ணுமே இல்ல. அடுத்தது லட்சங்கள், 7 லட்சங்கள். 1 10 100 1000 10,000 லட்சம். லட்சங்கள் வந்து 7, ஆயிரங்கள் வந்து 5, பத்துகள் 4, ஒன்றுகள் 3. அதான் இவங்க கொடுத்துருக்காங்க. 7 லட்சங்கள், 5 ஆயிரங்கள், 4 பத்துகள், 3 ஒன்றுகள். இதுதான் வந்து திட்ட வடிவம். 7,05,043. இதான் வந்து திட்ட வடிவம். ரைட். நெக்ஸ்ட், 1,34,510 என்ற எண்ணுடன் 5 ஆயிரங்கள் 3 நூறுகளை கூட்ட சொல்றாங்க. 5 ஆயிரங்கள் 3 நூறுகள்னா 5,300. சரிதானே? இதை வந்து கூட்ட போறோம். எந்த எண்ணோட கூட்ட போறோம்? இந்த எண்ணோட கூட்ட போறோம். 1,34,510 5 ஆயிரங்கள் 3 ஒன்றுகள், அதாவது 5,300 கூட்ட போறோம். கூட்டினோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 1,39,810. 1,39,810. இதான் வந்து ஆன்சர். ரைட். மிகச்சிறிய 6 இலக்க எண்ணை மிகப்பெரிய 7 இலக்க எண்ணிலிருந்து கழிக்க. இது வந்து கழித்தல் செயல்பாடு. மிகப்பெரிய 7 இலக்க எண்ணுனா 7 ஒன்பதுகள் போடுவோம் இல்லையா? 9 9 9 9 9 9 9. இதை படிக்க தெரியணும். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். 99,99,999. மிகப்பெரிய 7 இலக்க எண் இது. அப்புறம் என்ன சொல்றாங்க? மிகச்சிறிய 6 இலக்க எண்ணை அதுல இருந்து கழிக்கணும். மிகச்சிறிய 6 இலக்க எண்ணா 1 லட்சம். கரெக்டா? இதை வந்து என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். இப்ப இது வந்து என்ன செய்யறோம்? கழிக்கிறோம். அப்ப 9 9 9 9 9 அப்படியே வரும். இங்க 8, இங்க 9. 98,99,999. இதான் வந்து ஆன்சர். ஸோ பயிற்சி 2.4 இருக்க எல்லா சம்ஸுமே வந்து பார்த்தாச்சு. தேங்க்யூ.